ஸ்டார்ட் பண்ண அப்போவே விக்ரமன் சார் வந்து ஒரு கதை நான் கேட்டேன், அதை நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. அதுக்கு என்ன காரணம்னா, சின்ன வயசுலேருந்து நான் வந்து கனிஷ்காவை பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம், சாரை பார்க்க போகும்போது, ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ பையன் சும்மா குழுன்னு சுட்டியாக இருப்பான். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, சார் நல்லா படிப்பான், டபுள் ப்ரமோஷன்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது நல்லா வளர்ந்துட்டேன். என்னப்பா ஹீரோ மாதிரி ஆகிட்டு. ஆமாம் சார், நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் ரவிக்கு நீங்கள் தான் உங்கள் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னாரு. அப்போ சும்மா சும்மா சொன்னது தான். ஆனால் அது வந்து பல வருடங்கள் கழித்து அது நடக்கணுன்னு நடந்திருக்கு. அப்போ விக்ரம் சார் வந்து ஒரு கதை கேளுங்கன்னு அனுப்பிச்சார். அவர் வந்தார். அப்போ அந்த கோவிட் பீரியட் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் என் ஆஃபீஸில் உட்காந்து அவங்க அசிஸ்டன்ஸு நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். ஒரு 4 நாளில் பூஜை அப்படின்னும் போது எல்லா டைரக்டர்ஸுக்கு இப்போ இன்றைக்கி வந்திருக்க மாதிரியே இன்னும் ஜாஸ்தியாகவே எல்லாருக்குமே அவர் சொல்லிவிட்டு அந்த பூஜையை பண்ணணும் பெருசாக அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அந்த படத்தில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் வேறு கொடுத்தாச்சு. திடீர்னு அவர் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டார். அதில் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க விக்ரமன் சாரும் கனிஷ்காவும். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னங்க அது இதுக்கு போய் அப்செட் ஆகிறீங்க? அது இல்லைன்னா இல்லைங்க, இமீடியட்டாக வேறு கதை பண்ணலாம், நானே டைரக்ட் பண்ணுறேன், இல்லைன்னா என் அசிஸ்டன்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கதைகள் கேட்டு, அந்த கதையில் நானும் வந்து விக்ரமன் சாரை கேட்டு, அதில் ஒரு கதை வந்து எங்களுக்கு சுமாராக தான் பட்டுது. ஆனால் அந்த கதையை வந்து சூரிய கதையில் அந்த கார்த்திகெல்லாம் உட்காந்து வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவே டோட்டலாக மாற்றி அந்த கதையாசிரியருக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு சார், பகிரா சார். அந்த கதையாசிரியரை கூப்பிட்டு அவருக்கு ஃபுல் லாங்குவேஜுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கதையை வச்சு இவங்க அந்த கதையாசிரியர் வந்து இவங்க படத்தை பார்த்துட்டு, சார் இது நான் பண்ண கதையே இல்லையே சார்ன்னு சொல்கிற அளவுக்கு அது வேறு மாதிரி ஆயிடுச்சு சார், இன்னும் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு இவங்க அந்த கதையை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த படம். இதில் நான் வந்து முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது திரு சரத்குமார் அவர்கள். ஏன்னா நான் வந்து ஒரு 10 படம் அவர் ஹீரோவை வச்சு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னோட முதல் படத்தில் அவர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா கூட அதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவான ரோல். அதில் அந்த ஒரு சிபிஐ ஆஃபீஸராக வருவார். ஆனால் அவர் தான் வில்லன் மாதிரி தெரியும், ஆனால் அது பாசிட்டிவான ரோல். அந்த படத்துலேருந்து நான் கண்டினியூஸாக ஒரு 10 படம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ அவரை போய் கேட்குறேன், இது மாதிரி நான் என் கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறேன். அப்படியா சார், ஓகே. ஹீரோ சார், நான் இப்போ ஹீரோவாக புக் பண்ண வரல, ஹீரோ கூட வர மாதிரி ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர். ஆனால் அப்படியே ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரியே பார்த்தார். இல்லை சார், விக்ரமன் சார் பையன் தான் ஹீரோ. ஓகே ஓகே அப்படின்ட்டார். ஏன்னா விக்ரமன் சாருடைய சூரிய வம்சமும் அவரும் விக்ரமன் சாரும் ரொம்ப ஃப்ரெண்டு, அதையும் அவரால் மறக்க முடியாது. அதனால் எனக்கும் விக்ரமன் சாருக்கும் அவர் நட்பு பாராட்டி அந்த படத்தில் வந்து ஒரு அருமையான கேரக்டர், நல்ல ரொம்ப தெர் இஸ் கோஆப்ரேஷனோட இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் லைக் கௌதம் வாசுதேவ மேனன், லைக் சமுத்திரக்கனி, இவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு காரணம் கண்டிப்பாக வந்து ரவிக்குமாரோ விக்ரமன் சாரோ இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்க பெருசாக ஒன்றும் நமக்கு வந்து செஞ்சு தான் ஆகணுன்றதெல்லாம் கட்டாயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வரிசைகள் பட வரிசைகள் நிறைய இருக்குது. அதில் வந்து எல்லாத்தையும் மீறி எப்படி செய்யணும்னு அவசியம் இல்லையே. ஆனால் அந்த கதையை கேட்டு அந்த கேரக்டரை கேட்டு அவங்க நல்லா இருக்குன்றதுனால ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சமுத்திரக்கனி சார் அவர்களுக்கும் கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சித்தாரா, இதில் என்னென்ன சித்தாரா வந்து அம்மா வேணும்னு ரொம்ப பிடிவாதமாக சொன்னாங்க. எனக்கு விக்ரமன் சாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா விக்ரமன் சார் பண்ண புது வசந்தத்தில் அவங்க தான் ஹீரோயின். அந்த படத்தில் நானும் ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் வந்து சித்தாரா வந்து ஹீரோயின். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படத்துலையும் புரியாத புதிர் படத்துலையும் சித்தாரா ஒரு நல்ல ஃப்ளாஷ்பேக் ஹீரோயின் சொல்லுவேன். தானு சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ அப்படி தான் சித்தாரா உள்ளே வந்தாங்க. அவங்கள வந்து முகம் கோணாமல்
நம்ம வந்து ஒரு ஹீரோயினாக வச்சு படம் எடுத்த ரவிக்குமாரும் விக்ரமன் சாரும் இப்போ நம்மளை அம்மா கேரக்டருக்கு கூப்பிடுறாங்கன்னு கொஞ்சம் கூட பால் மாறாமல் இந்த படத்தில் நடித்தாங்க. ஒரே போட்டியாக இருக்குது, நான் நிற்கிறேன் நீ நிற்கிறேன்னு. எல்லாருமே வாழ்க்கையில் நிற்கிறோன்னு தான் இப்போ வந்திருக்கோம். நீ கெஸ்ட் பாருங்க. நம்ம கம்பெனியா? இதே அட்வான்ஸ் எடுத்து வச்சுக்கடா. சௌத்ரி சார் வர முடியல, அவர் வந்து வைசாக்கோ இங்கே போயிருக்காரு. அதனால கண்டிப்பாக ஜீவா வந்துடுவா அப்படின்னாப்புல. ஜீவா வந்துட்டாரு, நன்றி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே வந்திருக்கவங்க பேரெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி பாராட்டினேன்னா அதுவே ரொம்ப லேட் ஆகிடும். அப்புறம் சூரிய கதிர் கார்த்திக் வந்து இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறேன் என்னுடைய அசிஸ்டன்ஸ்ன்றதுனால. ஏன்னா இப்போ புதுசாக இன்னொருத்தரை நம்பி அவன் திடீர்னு ஓடி போய் மறுபடியும் வேற எவனை பிடிச்சிட்டு வர்றதுக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் என்ன செய்யடா அப்படின்னா செய்ய போகிறாங்க. ஆனால் அப்படிலாம் நான் எதுவுமே மிரட்டல. அவங்க சொன்ன அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, விக்ரமன் சாருக்கும் பிடிச்சது. அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங்க்கு நான் நிஜமாகவே அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு நான் போய் ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை. இது வந்து அவங்களுக்கும் தெரியும். சரத்குமார் சாரை பார்க்கணுமே மரியாதை நிமித்தமாக அப்படின்ட்டு அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாளும், சமுத்திரக்கனி சார் மரியாதை நிமித்தமாக பார்க்கணுன்னு ஒரு நாளும், கௌதம் வாசுதேவன் சாரை பார்க்கணுமேன்ட்டு மரியாதைக்கு ஒரு நாளும், சித்தாராவை பார்க்கணுன்னு பூஜை அன்னைக்கே பார்த்துட்டேன். ஸோ இது வந்து இப்படி தான் அவங்கள மட்டும் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். இந்த 4 பேர் மட்டும் பார்த்துட்டு வந்தேன் தவிர ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து நான் வேடிக்கை பார்க்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நான் கேட்கல. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையாக கேட்பேன் எப்படி பண்ணுறாங்கன்னு. சரஜியோட பின்றானுங்க சார் உங்கள் ஆளுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவன் தே வெரி கிளியர் அவங்க வந்து என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரிப்பீட்டடாக எந்த ஷார்ட்ஸுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பாராட்டினாங்க. ஸோ இப்படி ஒரு முடிவு வாங்கப்பா. ஸோ இப்படி நிறைய இது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. இதில் என்னென்னா 2 பேர், ஒருத்தன் குண்டா இருப்பான் ஒருத்தன் ஒல்லியா இருப்பான். அதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள கேரக்டர்ஸ் அதே மாதிரி தான், டோட்டல் ஆப்போசிட். ஒருத்தன் வந்து டஃப் கை, அந்த சூரிய கதிர் குண்டா இருக்கிறவன், அவனுக்கு வேணும்ன்றது வேணும். அது எதுவாக இருந்தாலும் அவன் வந்து அது ஒரு மீறி இல்லை அது வேண்டான்னு கொஞ்சம் வேற மாதிரி சொன்னால் அவன் வந்து டிஸ்கஷன்லேயே அப்படிதான் ரொம்ப சத்தமாக பேசி எல்லாம் ஆர்கியூ பண்ணுவான். என்னடா அது சீன், அது எத்தனையோ படத்தில் வந்துச்சு சார். இல்லை சார் நல்லா இருக்குது சார், இங்கே எது பயங்கரமாக கத்துவான். திடீர்னு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்கும் அவனுக்கு. ஐயோ என்ன இந்த தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லி இவனை கூட்ட இவன் வந்து டேய் அந்த சீன் வேணாம், சரி சார் உடனே வேணாங்க, டைரக்ட் வேணான்ட்டாரு விடுங்கப்பா, அதுக்கப்புறம் வேற பார்த்துக்கிட்டா போச்சு அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுற ஆள். ஸோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுற ஆள். இவன் டஃப்பாக இருக்கிறவன் அவன் வந்து சாஃப்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் சேரும்போது இவங்களுக்குள்ள சண்டையே வராது. ஏன்னா இவங்க 10 வருஷமாக என் கூட ஒர்க் பண்ணும்போது இருந்த ஃப்ரெண்ட்ஸு. ஆதவன்லேருந்து பண்ணுறீங்களா, ஆதவன் படத்துலேருந்து சூர்யாவும் அந்த குண்டா இருக்காருல்ல சூரிய கதிர், இவர் வந்து ரொம்ப ஒல்லியா இருந்தார். எப்படின்னா ஆர்டிஸ்ட் சூர்யாவும் இந்த கதிரும் வந்து ஜிம் மேட்ஸ் அவங்க. ஸோ அப்படி ரெகுலராக ஜிம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பைனல் கார்டில் ஒரு அடிப்பட்டது. அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் மெடிசன்னால இப்படி ஆயிடுச்சு. சீக்கிரம் சரியாயிடும், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். அந்த வாழ்த்துக்களும் சேர்த்து கொடுத்துருங்க.